ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக யோசிக்காதீர்கள். ஒரு காலத்தில் ஒரு மன்னர் இருந்தார். அவரது ஆட்சியில் மக்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் வசதியாகவும் வாழ்ந்து வந்தனர். தங்களுக்கு எவ்வளவு நல்ல அரசர் கிடைத்ததை எண்ணி அவர்கள் பெருமிதம் கொண்டனர். ஒருமுறை அந்த மன்னர் தனது நாடு முழுவதும் நடைப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிய முடிவு செய்தார். அவர் நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் சென்றார். ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக மக்கள் தங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறினர். இதை கேட்டு மன்னர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். பயணம் முடிந்து அரண்மனை திரும்பிய மன்னருக்கு கால்களில் கடுமையான வலி ஏற்பட்டது. நீண்ட தூரம் அவர் நடந்தே இதற்கு காரணம். பல வாரங்கள் ஆகியும் வலி குறையவில்லை. தான் நடந்த சாலைகள் கற்களும் மேடு பள்ளங்களுமாக இருந்ததே இதற்கு காரணம் என்று மன்னர் நினைத்தார். தன்னைப் போலவே அந்த சாலைகளில் தினமும் நடக்கும் மக்களும் எவ்வளவு அவதிப்படுவார்கள் என்று கவலைப்பட்டார். உடனே அவர் ஒரு விசித்திரமான முடிவை எடுத்தார். நாட்டில் உள்ள அனைத்து சாலைகளையும் மென்மையான தோலினால் மூடிவிட வேண்டும் என்று அமைச்சர்களுக்கும் உத்தரவிட்டார். இதை கேட்டு அமைச்சர்கள் ஆச்சரியமடைந்தனர். நாடு முழுவதும் உள்ள சாலைகளை தோலினால் மூடுவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. அதற்கு அதிக பணமும் காலமும் லட்சக்கணக்கான தோள்களும் தேவைப்படும் என்று மன்னரிடம் கூறினர். அப்போது ஒரு புத்திசாலி மனிதர் மன்னரிடம் வந்து ஒரு யோசனை கூறினார். மன்னா, சாலைகள் மூடுவதையும் தோலினால் மூடுவதை விட நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் மென்மையான தோலினால் ஆன காலணிகளை தைத்து கொடுத்து விடலாம். இதனால் அவர்கள் இந்த நாட்டில் மட்டுமல்ல வேறு நாடுகளுக்கு சென்றாலும் அவர்களின் கால்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. இதை கேட்ட மன்னர் வியப்படைந்தார். தான் மிக பெரிய பிரச்சனையாக நினைத்த ஒன்றிற்கு இவ்வளவு எளிமையான தீர்வு இருப்பதை உணர்ந்தார். வாழ்க்கை பாடம் மாரல். இந்த ஸ்டோரியில் மாரல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதையிலிருந்து நாம் 2 பாடங்களை கற்கலாம். ஃபஸ்ட்டு, பல விஷயங்கள் உண்மையில் மிகவும் எளிமையானவை. நாம் தான் அவற்றை அதிகமாக சிந்தித்து சிக்கலாக்கி விடுகிறோம். செகண்ட் பார்த்திங்கன்னா, நம்ம எப்போதும் உலகத்தையும் மற்றவர்களையும் மாற்றவே முயற்சி செய்கிறோம். ஆனால் முதலில் நம்மை நாமே மாற்றிக்கொண்டால் உலகம் தானாகவே மாறும். இந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.